பாரதியை பற்றி, தமிழை பற்றி புகழ்ந்து பேசுவது என்றால் பாகிஸ்தானுக்கு செல்வதற்கும் நான் தயங்க மாட்டேன். எனவே இந்த ஆர்எஸ்எஸ் முன்னெடுக்கக்கூடிய இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு நான் பயப்படவில்லை. பயம்ங்கிறது என் பரம்பரைக்கே கிடையாது. என்ன வேணாலும் நான் செய்வேன். திராவிட கோட்டையை பிராமண கடப்பாறையை வைத்தே இடிக்கப் போகிறேன். எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன். பாட்டு எந்த பிராமணர்களை வைத்து திராவிடம் வளர்ந்ததோ, எதிர்த்து வளர்ந்ததோ, அந்த பிராமண கடப்பாறையை வைத்தே திராவிட கோட்டையை தகர்த்து காட்டுகிறேன். ஐயருங்கெல்லாம் வழக்கமா சோராமசாமி பேசும்போது கூட டெஸ்ட் மேட்ச் லண்டன்ல பாக்குற மாதிரி உட்கார்ந்துட்டு நைஸா தான் கைதட்டாங்க பதவிசா. சீமானுடைய இந்த போர் முழக்கத்தை கேட்ட உடனே குஜாலா சேர்ல இருந்து எந்திரிச்சு கைதட்டுறான் 4 ஐயரு. இப்ப பிராமண கடப்பாறையும் மண்டையை கிளப்பிட்டாப்ல. அந்த விதத்துல அவனை பாராட்டிதான். பிராமண கடப்பாறையை இப்ப சீமான் வாயில வச்சு சாணம் புடிச்சிட்டு இருக்கான். கூர்மை ஆன பின்னாடி தூக்கிட்டு திராவிட கோட்டைய இடிக்க போறான். அதை அந்த சீனை கற்பனை பண்ணி பார்த்தே அவங்க எல்லாம் ஆர்கசம் அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த 1000 கரங்கள் கொண்ட ஆக்டோபஸ் அது மாதிரியான ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். இவன் எந்த இடத்துல இருந்தா இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, ஆரம்பத்திலிருந்தே இவன் அந்த ஏங்கிள் தான் இருக்கிறான்னாலும் இவனை எந்த நேரத்தில் சரியாக சங்கி மேடையில் ஏற்றி நார்மலைஸ் பண்றாங்க என்பார். யூபிஏ ஆட்சி காலத்தில் தான் இது இவனுடைய அரசியல் வருகையே உள்ள வருது. அன்றைய தொட்டு ராவுடைய கைப்பாவையாக தான் இவன் செயல்பட்டு வருகிறான். ராவுடைய தலைமை பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அதுவரைக்கும் பெரியாரிய தமிழ் தேசிய இடதுசாரி தமிழ் தேசியம் எல்லாம் பேசி கொண்டிருந்த சீமான் வலதுசாரி தமிழ் தேசியம் பேசி முதலில் சாமியை கும்பிடுவோம். எப்படி பிரபாகரனோடு இவன் இருந்த காலத்துல சொல்லிட்டு இருக்கான்ல, அப்போ ஒரு போராளி பெண் கையில கயிறு கட்டி இருந்துச்சான். கழுத்துல சயனைடையும் கையில கயிறையும் கட்டியிருக்கியே, கழுத்துல இருக்கக்கூடிய சயனைடுக்கு காரணம் இருக்கு. அது காப்பாத்தாத உயிரை இது காப்பாத்துன்னு நம்பி கட்டுறையா என்ன தங்கச்சின்னு ஒரு போராளியை பார்த்து, கரும்புலிய பார்த்து கிண்டல் அடிச்சிருக்காரு. இது சம்பவம் நடந்ததெல்லாம் உண்மை. ஆனா இவனுக்கு நடக்காது. நடந்த இடம் குளத்தூர்ல குளத்தூர் மணி அவருடைய கரும்பு தோட்டத்தை உழுது விட்டு உங்களுக்கு பயிற்சி இது பண்ணி கொடுத்தாரு. அப்ப அங்க கயிறு கட்டி இந்த போராளிகளுக்கு வெட்டி விட்டுருக்காங்க. அப்பதான் அதை சொல்லுவாரு, இந்த மாதிரி கழுத்துல சைன் வச்சிருக்கவங்களுக்கு கையில இருக்கு யாரை நம்பி கயிறு கட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சம்பவம். அதுதான் சம்பவம். அது எழுதப்பட்டது, புலிகளால ஒப்புக்கொள்ளப்பட்ட வரலாறு அது. ஆனா அதே இருந்து சொல்லிட்டு இருக்கேன், சீமான் சொல்லுவது எதுவுமே நடக்காததல்ல, அவனுக்கு நடக்காதது. அவன் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிறத கேட்டா நான் என்ன சொன்னனோ அது தனக்கு நடந்ததாக கதை சொல்லுவதுல விற்பனை.